Welcome to Kanini Kalvi. This video we will discuss the topic GATE 2020 questions in data structures. So first question, what is the worst case time complexity of inserting n elements into an empty linked list? So empty linked list la n elements insert panna what is the time complexity? Worst case கேட்டிருக்காங்க. இன்னொரு கண்டிஷன் என்ன linked list needs to be maintained in sorted order. So linked list வந்து sorted orderல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த n elements வந்து நம்ம sorted orderல வச்சுக்கறணும். ஓகே, ஸோ we can use any sorting algorithm. ஸோ நம்ம நார்மலாக பெஸ்ட் சார்ட்டிங் யூஸ் பண்ணோம்னா we can use a mid sort or quick sort அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த சார்ட்டிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா to sort n elements either best case or worst case time complexity is order of n log n. இது நம்மளுக்கு தெரியும், order of n log n. ஓகே, so this is average or worst case time complexity for sorting n elements either if you use a med sort or quick sort or heap sort. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி சார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த காம்ப்ளெக்சிட்டி தேவைப்படுது. ஓகே, ஸோ இதை வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ எலமெண்ட்ஸ் எல்லாம் சார்ட்டட் ஆர்டரில் இருக்கும். இப்போ ஒன் பை ஒன்று நம்ம லிங்க் லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ சார்ட்டட் ஆர்டரில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இனிஷியலாக எம்டி லிங்க் லிஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு நோடு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் 1 டைம் வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ செகண்ட் நோடு வந்து டேரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சார்ட்டட் ஆர்டர் நம்ம எதர் எண்ட்லேயோ இல்லை ஃப்ரண்ட்லேயோ தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஆர்டர் ஆஃப் 1 தான் டைம். ஸோ அந்த மாதிரி n எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் n வரும். ஓகே, ஸோ நீங்கள் இதை வந்து 2ன்னு வச்சுக்கணும். 2. இப்போ இது ரெண்டையும் சம் பண்ணணும். ஓகே, ஆர்டர் ஆஃப் n log n-ஐயும் ஆர்டர் ஆஃப் n-ஐயும் சம் பண்ணணும். ஸோ சம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி வந்து ஆர்டர் ஆஃப் n log n தான் கிடைக்கும். ஓகே, ஏன்னா அந்த n வந்து உங்களுக்கு போயிடும். இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த அல்கோரிதம் அனாலிசிஸில் படிக்கணும். ஓகே, ஸோ ஆர்டர் ஆஃப் n log n-ஐயும் ஆர்டர் ஆஃப் n-ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் n log n தான் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபார் இன்சர்ட்டிங் n elements in the linked list, also linked list is maintained in sorted order. So the worst case time complexity is order of n log n. So next problem, ஒரு binary balanced binary search tree கொடுத்திருக்காங்க. ஸோ பேலன்ஸ்டு பைனரி சர்ச் ட்ரீனா முதல்ல அது பேலன்ஸாக இருக்கணும், பைனரி சர்ச் ட்ரீயாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ அதாவது இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு பேலன்ஸ்டு ட்ரீ. இப்போ அடுத்த லெவல் போகிறேன் அப்படின்னா அங்கே எல்லா லெவல்ஸும் ஃபில் ஆகிருக்கணும். இங்கே இந்த மாதிரி இது. ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. ஸோ இந்த மாதிரி இந்த லெவல் இப்போ கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கு. இப்போ இந்த ட்ரீல n எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. What is the worst case time complexity of reporting all elements in the range a, b? So a, bல இருக்க அந்த in between இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் ரிப்போர்ட் பண்ண what is the time complexity கேட்டிருக்காங்க. ஓகே, assume that the number of reported elements is k. அது in between a and bக்கு இடையில k எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைனரி சர்ச் ட்ரீனா நம்மளுக்கு தெரியும். இப்போ இங்கே ரூட்டில் வந்து ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10ன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெஃப்ட்டில் வந்து அதோட எல்லாமே கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2ன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து ஒரு 15ன்னு வச்சுக்கோங்க. ரைட்டில் வந்து அதோட எல்லா வேல்யூவும் கிரேட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க a to b. இப்போ நான் வந்து 2 to 15 கண்டுபிடிக்கணும். 2, 15 இந்த ரேஞ்சில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணணும். ஸோ 2 எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணால் we have to use ட்ராவர்சல், ட்ரீ ட்ராவர்சல் பண்ணணும். இன்னோட அந்த இல்லை இது வந்து சர்ச் பண்ணணும். நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப ரூட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இது வந்து 2 வந்து லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணணும். ஸோ 2 வந்து 10ஓட கம்மின்றதுனால லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் போகணும். அகெயின் இந்த நோடோட 2 வந்து கம்மி, அகெயின் லெஃப்ட்டில் போனால் நம்மளுக்கு 2 ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த 2 ஐடென்டிஃபை பண்ண உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் log n எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் பைனரி சர்ச் ட்ரீல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டைம் டேக்கன் ஃபார் சர்ச்சிங் அண்ட் எலமெண்ட் இஸ் ஆர்டர் ஆஃப் log n. ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் 15 எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் ரூட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 by 1 நோடு செக் பண்ணிங்கன்னா அதுக்கும் அதே டைம் தான். ஸோ இதுக்கும் உங்களுக்கு log n எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா a, b. ஸோ அதுக்கு உங்களுக்கு அந்த ரேஞ்சை அந்த எலமெண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணால் உங்களுக்கு log n + log n. அப்போ உங்களுக்கு log n தான் வரும். 2 log n ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு log n தான் கிடைக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் log n.
அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த இன்பிட்வீன் அந்த ரெண்டு எலமெண்ட்ஸ்க்கு இடையில k எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த ரெண்டு எலமெண்ட்ஸ்க்கு இடையில k எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கு, அதாவது 2க்கு 15க்கு நடுவில் k எலமெண்ட்ஸ், அதாவது இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, 10 இருக்கு, இங்க ஒரு எலமெண்ட், இங்க ஒரு எலமெண்ட், அந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ண வாட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த எலமெண்ட் எடுத்துக்கோங்க, இது வந்து ஒன் ஆஃப் தி கேல இருக்க ஒரு எலமெண்ட். ஸோ இதை ப்ராசஸ் பண்ணால் நம்ம ட்ராவர்சல் பண்ணி ஆகணும், இதை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த கே எலமெண்ட்டை ரிப்போர்ட் பண்ண நம்மளுக்கு கே டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஓகே, அப்போ இதோட நீங்கள் கேவை ஆட் பண்ணிக்கிறணும். ஓகே, ஸோ டு ரிப்போர்ட் those elements in between the range, ஸோ இந்த ஃபேக்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிறணும், கேன்ற ஃபேக்டரை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி to report k elements in the range a comma b. So the answer is order of log n plus k. Okay, this is answer. So next problem போலாம். Consider the array representation of binary minimum heap. ஸோ மினிமம் ஹீப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீப்னா நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் லைக் பைனரி சர்ச் ட்ரீ. அது வந்து பேலன்ஸ்டாகவும் இருக்கும், அப்புறம் ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இது வந்து 2 லெவல் ஹீப். ஓகே, ஸோ ஹீப் வந்து எப்பயுமே கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கும், அதாவது லெவல் பை லெவலாக ஃபில் பண்ணிகிட்டே போகணும் நம்ம. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹீப் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மினிமம் ஹீப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஹீப்னா ரூட் வந்து மினிமமாக இருக்கும். ஸோ இங்கே 2ன்னு கொடுத்துக்கோங்க, அதோட சில்ட்ரன்னா அதோட அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே வந்து ரூட்டோட அதிகமாக இருக்கும், 5, 7 அந்த மாதிரி. கீழே இருக்க வேல்யூஸ்லாம் அதோட ரூட்டோட அதிகமாக இருக்கும். அப்போ இது ரெண்டுமே 5ஓட அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே வந்து 8, இங்கே வந்து 10 இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த 7ஓட அதோட சில்ட்ரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 9, 11 இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மினிமம் ஹீப். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் கம்பேரிஷன்ஸ் ரிக்வயர்ட் டு ஃபைண்ட் தி மேக்ஸிமம் இன் தி ஹீப். ஸோ மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். இது வந்து மினிமம் ஹீப், இதில் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ மினிமம் ஹீப்பில் மேக்ஸிமம் எங்கே இருக்குது பாருங்க, எப்பயுமே லீவ்ஸில் தான் இருக்கும், இன்டர்மீடியட் நோட்ஸில் இருக்காது. ஏன்னா லீவ் தான் கண்டைன் மேக்ஸிமம் வேல்யூ. அதே மாதிரி இங்கே அரே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அரே ரெப்ரசன்டேஷன் நம்ம இதெல்லாம் வந்து ஹீப்பில் படிச்சிருக்கோம். இந்த ஹீப்பை வந்து அரேவை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்து அரே பொசிஷன் 1ல் ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி அரே கிரியேட் பண்ணிக்கிறணும். ஸோ 0ன்ற லொக்கேஷனில் எதுவும் இருக்காது. இங்கே 1ன்ற லொக்கேஷன், இந்த லொக்கேஷனில் வந்து எனக்கு எலமெண்ட் அந்த 2 இருக்கும், அதாவது ரூட் நோடு. இந்த 2 வந்து லொக்கேஷன் 1ல் இருக்கும், இது வந்து லொக்கேஷன் 2ல் இருக்கும், இது வந்து லொக்கேஷன் 3ல் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அரே ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். இப்போ மேக்ஸிமம் இங்கே இருக்குது, இந்த ஹீப்பில் 7 நோட்ஸ் இருக்குது. ஓகே, அது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ ஒரு ஹீப்பில் வந்து n நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட லீஃபில் எத்தனை நோடு இருக்கும் அப்படின்னா n/2 நோட்ஸ் இருக்கும் லீஃபில். n/2 நோட்ஸ் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஹீப்பில் 7 நோட்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் 7/2 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 3.5. ஸோ 3.5ன்றதை நீங்கள் ஹோல் நம்பர் ஆக்கிட்டீங்கன்னா 4. அப்போ 4 எலமெண்ட்ஸ் வந்து லீஃபில் இருக்குது, இங்கே இருக்குது அந்த 4 எலமெண்ட்ஸ். ஓகே, இந்த 4ஐ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் அ மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, இப்போ அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1023 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் 1023ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ அந்த ஹீப்பில் லீஃப் நோடில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ 1023ஐ நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 511.5 வரும். ஓகே, அப்போ அதோட ஹோல் நம்பர் வந்து 512. நீங்கள் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 512 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ லீஃபில் வந்து 512 நோட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் கண்டுபிடிக்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு லீஃபில் 512 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு ரிமைனிங் கம்பேர் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் எலமெண்ட் வித் செகண்ட், ஃபஸ்ட் எலமெண்ட் வித் தேர்ட், ஃபஸ்ட் எலமெண்ட் வித் ஃபோர்த், நார்மல் கம்பேரிஷன். அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு n-1 கம்பேரிஷன்ஸ் தேவைப்படும். இது நீங்கள் பபுள் சார்ட் கூட எடுத்துக்கலாம். பபுள் சார்ட், இது லீனியர் சர்ச் அந்த மாதிரி, இல்லை ஏதாவது சார்ட்டிங் எடுத்து கூட பண்ணலாம். அசெண்டிங்காக டிசெண்டிங்கில் ஆர்டர் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட். ஓகே, அப்போ n-1 கம்பேரிஷன்ஸ் பண்ணணும். அப்போ 512 எலமெண்ட்ஸில் இது என்னன்னு இப்போ எடுத்துட்டிங்கன்னா n-1 கம்பேரிஷனாக உங்களுக்கு 511. ஸோ 511 கம்பேரிஷன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கெட் அ மேக்ஸிமம் எலமெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆன்சர். Okay, so to find the maximum element in the
ஹீப் கண்டெய்னிங் 1023 அந்த ஹீப் வந்து ஒரு மினிமம் ஹீப். ஸோ இதுதான் ஆன்சர் 511 கம்பேரிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஒரு கிராஃப் இருக்கு. ஓகே, அதில் நிறைய வெர்டிசஸ் இருக்கு. ஒவ்வொரு வெர்டிசஸ்க்கும் எட்ஜ் கொடுத்துருக்காங்க. அந்த எட்ஜோட வெயிட் என்ன அப்படின்னா அந்த வெர்டிசஸோட இண்டெக்ஸை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதாவது V1 to V2 அதோட வெயிட் என்ன அப்படின்னா 2 - 1 1. ஸோ 1 அந்த மாதிரி. இப்போ ஒரு சின்ன கிராஃப் எடுத்துக்கோங்க, அப்போ தான் புரியும். ஸோ இது வந்து 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு சின்ன கிராஃப் எடுத்துக்கோங்க. இது வந்து நோடு 1, வெர்டெக்ஸ் 1 2, இது 3, இது 4 இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நிறைய எட்ஜஸ் இருக்கு. 1 எத்தனை எட்ஜ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா கொஷினில் அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ் நிறையா இருக்கு. இப்போ நம்ம அதோட வெயிட் கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து அதோட வெர்டிசஸோட சப்ராக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எட்ஜோட வெயிட் வந்து 2 - 1, அப்போ இது வந்து 1. இந்த எட்ஜோட வந்து 4 - 2 2 இதோட வெயிட். அதே மாதிரி இதோட வெயிட் வந்து 4 - 3 1. அதே மாதிரி இதோடது வந்து 3 - 1 2, இங்கே 2. இதோடது வந்து 1 - 4, இது வந்து 3. இது வந்து 3 - 2 1. ஓகே, ஸோ இது வந்து அக்கார்டிங் டு கொஷின். ஓகே, இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா தி வெயிட் ஆஃப் மினிமம் ஸ்பானிங் ட்ரீ கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் ஸ்பானிங் ட்ரீ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ மினிமம் ஸ்பானிங் ட்ரீல எல்லா வெர்டிசஸும் இருக்கும். ஸோ 4 வெர்டிசஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெர்டெக்ஸ் 1, இது 2, இது 3, இது 4. நீங்கள் பெஸ்ட்டு வந்து க்ரூஸ்கல் அல்கோரிதம் இங்கே அப்ளை பண்ணலாம். க்ரூஸ்கல் அல்கோரிதம் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மினிமம் எட்ஜ்லேருந்து எடுக்கணும். ஸோ மினிமம் எட்ஜ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. வெயிட் வந்து 1. அப்போ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை நான் ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து சைக்கிள் வரக்கூடாது. ஓகே, அதுதான் கண்டிஷன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து இது இங்கே ஒரு 1 இருக்குது, இதை ஆட் பண்ணணும். அதாவது 2 to 3. ஸோ இதை ஆட் பண்ணுறேன். 2 to 3 நான் 1 ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3 to 4 எனக்கு ஒரு 1 இருக்குது. இதை ஆட் பண்ணாலும் சைக்கிள் வரல. ஸோ 3 to 4. இப்போ எல்லா வெர்டிசஸும் கனெக்ட் ஆயிடுச்சு. அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மினிமம் ஸ்பானிங் ட்ரீல நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து n-1, அதாவது வெர்டிசஸ் -1. ஸோ 4 வெர்டெக்ஸ்க்கு 3 எட்ஜஸ் இருக்கு. ஸோ இப்போ ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இதோட டோட்டல் காஸ்ட் பாருங்க, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. ஸோ இதோடது 3. அப்போ 4 வெர்டெக்ஸ் இருக்க கிராஃபுக்கு 3 எட்ஜ் தேவை. அதோட காஸ்ட் 1 1 1. ஏன்னா நம்மளுக்கு 1 to 2 1 தான் வெயிட், 2 to 3 1, 3 to 4 1. அப்போ அதோட டோட்டல் வெயிட் வந்து 3. அதே தான் இந்த கேட்டிருக்க கொஸ்டினுக்கும். இங்கே என்னன்னா 100 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 100 வெர்டிசஸ்னா நம்மளுக்கு 99 எட்ஜஸ் வரும். அப்போ ஒவ்வொரு எட்ஜோட வெயிட்டும் இதே மாதிரி 1 இருக்கும். அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் மினிமம் ஸ்பானிங் ட்ரீ இஸ் 99. ஸோ ஆன்சர் இஸ் 99. Okay. So thank you. Thanks for watching.